பருவநிலை மாறுபாடு மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தால் நாட்டில் படிப்படியாக நிலத்தடி நீர்மட்டம் குறைவதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக நீர் தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிலத்தடி நீர் குறித்த கருத்தரங்கில் நீர் தொழில்நுட்ப மைய விஞ்ஞானிகள் பலர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் பெருகி வரும் மக்கள் தொகை, தொழிற்சாலைகள் மற்றும் வேளாண் செயல்பாடுகளால் ஏற்படும் நீர் பற்றாக்குறையை நன்னீர் மற்றும் நிலத்தடி நீர் வளத்தை கொண்டு சமாளிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பெரும்பாலான விவசாயிகள் நிலத்தடி நீர்வளத்தை அறியாமல் ஆழ்துளை கிணறுகள் தோண்டி நீர் கிடைக்காமல் நஷ்டமடைந்து வருவதாகவும், கிணறு தோண்டுவதற்கு முன்பே நிலத்தடி நீர் குறித்து விவசாயிகள் அளவிட வேண்டும் என்றும் கருத்தரங்கில் விஞ்ஞானிகள் அறிவுறுத்தினர். மேலும் பருவநிலை மாறுபாடுகள் மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தால் படிப்படியாக நிலத்தடி நீர் குறைந்து வருவதாகவும் நீர் தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிற காலகட்டத்தில் இருக்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தால் விவசாயத்திற்கு மட்டுமின்றி குடிநீருக்கும் பல்வேறு தொழிலகங்களினுடைய பயன்பாட்டிற்கும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி வந்திருக்கின்றோம். இதுகாரும் நாம் நீரை குளங்களிலும் நீர்நிலைகளிலும் தேக்கி வைத்துத்தான் பயன்படுத்தி இருந்தாலும் கூட நிலத்தடி நீர் எவ்வளவு இருக்கின்றது என்பது தெரியாமலே நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்கு நாம் முன்வந்துள்ளோம். நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவது குறித்து இந்த கருத்தரங்கில் எடுக்கப்படும் முடிவுகள் மத்திய மாநில நீர்வளத்துறைக்கு பரிந்துரைக்க இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். முன்னதாக நிலத்தடி நீர்மட்டம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது.